ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी भाषातदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். தினம் ஒரு கீதை. பகவத்கீதையை எளிமையாக கற்றுக்கொண்டு எளிதாக பயிற்சி செய்யலாம். இந்த ஒரு அற்புதமான சத்சங்கத்துக்கு வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இன்னைக்கு வந்து நம்ம பகவத்கீதையினுடைய முதலாம் அத்தியாயம் குருக்ஷேத்திர போர்க்களத்தில் படைகளை கவனித்தல். இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் வந்து 15வது பதம். பாஜஜன்யம் ரிஷிகேஷோ தேவதத்தம் தனஞ்சயா பௌண்ட்ரம் தத்மோ மகாசங்கம் பீமகர்ம பிரிகோதரஹா. Krishna blows conch shell called Panchajanya. Arjuna blows the Devadatta, and Bhima, the ferocious eater and performer of Hercules' task, blow his terrific conch shell called Poundra. இப்போ குருக்ஷேத்திர போர்க்களத்துல இதுக்கு முந்தைய ஸ்லோகத்துல பீஷ்மர் தனது சங்கை முழங்கினார் அப்படின்னு பார்த்தோம். அந்த சங்கினுடைய முழக்கம் வெளிப்புறத்துல துரியோதனை சந்தோஷப்படுத்துற மாதிரி இருந்தது. ஆனா உள்புறத்துல மறைமுகமா பீஷ்மர் சொல்றாரு, துரியோதனா நீ தோத்து போயிடுவடா அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த குருக்ஷேத்திர போர்க்களத்துல இருந்த ஓரொரு வீரர்களும் அவங்க சங்கம் முழுங்கினாங்க, துந்துபி பேரிக்கையெல்லாம் முழுங்கச்செல்லாம் பார்த்தோம். அப்ப இன்னைக்கு ஸ்லோகம் வந்து 3 முக்கியமான சங்கு முழங்கம். பகவான் கிருஷ்ணனுடைய சங்கநாதம், அர்ஜுனுடைய சங்கநாதம், அதுக்கப்புறம் பீமனுடைய சங்கநாதம். பாஞ்சஜன்யம் ரிஷிகேஷோ தேவதத்தம் தனஞ்சயா. பாஞ்சஜன்யம், பகவான் கிருஷ்ணனுடைய சங்கினுடைய திருப்பெயர் வந்து பாஞ்சஜன்யம். அர்ஜுனுடைய சங்கின் திருப்பெயர் தேவதத்தா. பீமனுடைய சங்கின் திருப்பெயர் வந்து பவுண்ட்ரா. இந்த 3 சங்கு. இப்போ இந்த 3 சங்கினுடைய மகிமை என்ன, இன்றைய வகுப்பு நம்ம கத்துக் கொடுக்கக்கூடிய பாடம் என்ன, இதுதான் இன்னைக்கு. பாஞ்சஜன்யம்ங்கிற சங்கு பகவானுக்கு எப்படி கிடைத்தது, அந்த சங்கினுடைய மகிமை என்ன. ஒரு முறை கிருஷ்ணரும் பலராமரும் அவங்களுடைய குருநாதரான சாந்திபனி முனிவருடைய குருகுலத்துல படிச்சாங்க. கிருஷ்ணரும் பலராமரும் சாந்திபனி முனிவருடைய ஆசிரமத்துல குருகுலத்துல படிச்சாங்க. ஆயர்கலைகள் 64 64 நாட்கள்லயே கத்துக்கிட்டாங்க. நாமளும் வாழ்நாள் ஃபுல்லா படிக்கிறோம், ஒரு பாடத்தை உருப்படியா படிச்சது. நாம கூட படிக்கிறோம், ஒரு பாடத்தை உருப்படியா படிச்சது. ஆனா கிருஷ்ணரும் பலராமரும் ஆயர்கலைகள் 64ஐயும் 64 நாட்களே கத்துக்கிட்டாங்க. இன்றைக்கு வந்து உஜ்ஜயின்கிற இடத்துல சாந்திபனி முனியோட ஆசிரமம் இருக்கு. அங்கதான் கிருஷ்ணர் பலராமரும் படிச்சாங்க. சரி, குருகுலத்துல படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் குருக்கு தட்சிணை கொடுக்க வேண்டும். அப்ப சாந்திபனி முனிவர்கிட்ட கிருஷ்ணரும் பலராமரும் குருவுடைய தாமரை பாதங்களை விழுந்து நமஸ்காரம் பண்ணி, குருதேவா நான் உங்களுக்கு என்ன தட்சிணை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. இந்த குரு மகாராஜ் இருக்கார் இல்லையா, கிருஷ்ணர் பலராமுடைய குரு சாந்திபனி முனி, அவருக்கு நல்லா தெரியும் இந்த 2 குழந்தைகளும் சாதாரண குழந்தைகள் இல்ல, ஏதோ ஒரு சத்திரிய வம்சத்துல பிறந்த ஒரு சாதாரண குழந்தைகள் அல்ல. இந்த 2 குழந்தைகளும் முழுமுதற் கடவுள், சாக்ஷாத் ஸ்வயம் பகவான். ஸ்வயம் பகவான் கிருஷ்ணரும் பலராமரும் இந்த பூமியில வந்து ஒரு சாதாரண மனிதனை போல தோன்றி ஒரு லீலை செய்து கொண்டிருக்கிறார். அந்த அவருடைய தெய்வீகமான திருவிளையாடல் லீலையில எனக்கு ஒரு கதாபாத்திரம் கொடுத்திருக்கார். அவருக்கு குருவா இருக்கிற சேவை, கிருஷ்ணருக்கும் பலராமருக்கும் குருவா இருக்கிற சேவை வந்து சாந்திபனி முனிவருக்கு பகவான் கொடுத்திருந்தார். இப்போ குரு தட்சிணை என்ன கொடுக்கணும்னு கிருஷ்ணரும் பலராமரும் கேட்கிறாங்க. சாந்திபனி முனிவருக்கு நல்லா தெரியும் இந்த 2 குழந்தைகளும் சாதாரண குழந்தைகள் எல்லாம் முழு முதற் கடவுள். அப்ப கேட்டாங்க, கிருஷ்ணா பலராமா, நீங்க வந்து குருவுக்கு ஏதாவது தட்சிணை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எனது இறந்த குழந்தையை மீட்டு கொடுங்க, என்னுடைய இறந்து போன குழந்தையை மீட்டு கொடுங்க. ஒரு முறை வந்து
பிரபாஷ கஷேத்திரத்துல அந்த குழந்தை நீராட போய் அந்த குழந்தை தண்ணீருக்குள்ள போயிடுச்சு, கடலுக்குள்ள போயிடுச்சு. அதனால அந்த குழந்தையை மீட்டு வந்து கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. பாருங்க, கிருஷ்ணரும் பலராமுடைய மகிமை அறிந்து அவருடைய குரு கேட்ட வரன் என்னது? என் குழந்தையை மீட்டு கொடுங்க. இவங்க கிட்ட போய் சாதாரணமா தட்சிணை கொடுங்க, அது கொடுங்க, இது கொடுங்க கேட்க கூடாது. பகவான்கிட்ட கேட்கறது வந்து யாராலும் செய்ய முடியாத விஷயங்களை கேட்கும், யாராலும் கொடுக்க முடியாத விஷயம். அப்ப குருவுக்கு தட்சிணை கொடுப்பதற்காக கிருஷ்ணரும் பலராமரும் பிரபாஷ கஷேத்திரத்துக்கு போனாங்க. அந்த சமுத்திரத்துக்குள்ள போறாங்க. இந்த குழந்தை சமுத்திரத்துக்குள்ள போயிடுச்சு, என்ன ஆச்சுன்னு தேடுறாங்க. அங்க வந்து பாஞ்ச ஜனான் ஒரு ஒரு அசுரன், பாஞ்ச ஜனான் ஒரு அசுரன் சங்கின் வடிவுல இருக்கு. பிரம்மாண்டமான சங்கினோட உடல் எடுத்துக்கொண்டு அந்த அசுரன் வந்து அந்த கடலுக்குள்ள இருக்கான். பெரிய பெரிய கைகள், கால்கள், பிரம்மாண்டமான ரூபம். அப்ப கிருஷ்ணர் பலராமரும் அந்த பாஞ்சஜனன் கூட சண்டை போடுறாங்க. பகவான் கிருஷ்ணர் பாஞ்சஜனன் கூட சண்டை போட்டு அந்த பாஞ்சஜனுங்கிற அசுரனை கொண்டு அவன் வயிற்று கிழிக்கிற. கடைசியில வயிற்றுக்குள்ள பார்த்தா குருவுடைய குழந்தையை காணோம், சங்குதான் இருந்துச்சு. அந்த பாஞ்சஜனன் அசுரனுடைய வயிற்றுக்குள்ள ஒரு சங்கு. பாஞ்சஜனங்கிற அசுரன் வயிற்றிலிருந்து தோன்றிய சங்குனால அந்த சங்கு பாஞ்சஜன்யம்னு திருநாமம். பாஞ்சஜன்யம். உடனே பலராமர் இந்த சங்கை எடுத்துக்கொண்டு அதை கிருஷ்ணருக்கு பரிசாக கொடுக்கிறார். பகவானே, இந்த சங்கை நீங்களே வச்சுக்கோங்க. அன்று முதல் அந்த பாஞ்சஜனங்கிற அசுரனை கொண்டு எடுத்ததுனால அந்த சங்குக்கு வந்து பாஞ்சஜன்யம்னு திருநாமம். அப்புறம் இந்த குழந்தையை காணுமென்னு தேடும் போது சமுத்திரராஜன் சொன்னாரு, பகவானே, இந்த குழந்தைக்கு இல்ல, அந்த குழந்தை யமராஜோட உலகத்துல இருக்கு, யமலோகத்துல இருக்குன்னு. கிருஷ்ணரும் பலராமரும் யமலோகத்துல போய் அந்த குழந்தையை மீட்டு வந்து அவங்க குருநாதர்கிட்ட ஒப்படைச்சாங்க. சோ பாஞ்சஜன்யம்ங்கிற சங்கு மிகவும் மங்களமானது. அது பகவானுடைய சங்கு. பாஞ்சஜன்யம். பாஞ்சஜன்யம் ரிஷிகேஷா. கிருஷ்ணருக்கு இன்னொரு பேர் ரிஷிக ஈஷா, புலன்களின் எஜமானன், புலன்களுடைய எஜமான். எல்லா புலன்களுக்கும் எஜமானன் கிருஷ்ணர் தான். அப்ப என்ன அர்த்தம்? நம்ம புலன்களை செயற்கையா கட்டுப்படுத்த முடியாது. இந்த புலன்களை கிருஷ்ணாவுடைய சேவையில் ஈடுபடுத்துறது மூலமா அதை கட்டுப்படுத்த முடியும். பிரபுபாதர் வந்து பொருளுரையில ரொம்ப அழகா எழுதியிருக்கார். மாயாவாதிகள் வந்து கிருஷ்ணரை ஏற்றுக்கொள்ளாம புலன்களை செயற்கையான முறையில கட்டுப்படுத்துறதுனால தோல்வி அடைகிறாங்க. மாயாவாதிகள், அருவாவாதிகள்லாம் ரிஷிகேஷனான புலன்களின் அதிபரான புலன்களின் அதிபரான புலன்களின் எஜமானரான ரிஷிகேஷனை ஏற்றுக்கொள்ளாத மாயாவாதிகள், அருவாவாதிகளும் புலன்களை செயற்கையான முறையில கட்டுப்படுத்தி கடைசியில அதுல வெற்றி அடைய முடியாம சில நேரம் தோல்வி அடைகிறாங்க. புலன்களை கட்டுப்படுத்த போராடுறாங்க. ஆனா பக்தர்கள் என்ன பண்றாங்க? ரிஷிகேன ரிஷிகேச சேவனம் பக்தி ருச்சதே சர்வபாதி வினிமுக்தம் தத் பரத்வேன நிர்மலம். இதயத்தில் இருக்க அழுக்குகள்லாம் போகணும். காமம், கோபம், பேராசை, பொறாமை, பொய்யகங்காரம், இந்த அழுக்குகள்லாம் போகணும்னா ஐம்புலன்கள், நமக்கு 5 புலன்கள், 6வது புலன் மனம். இந்த 5 புலன்கள், 6வது புலனான மனம், இந்த 6ஐயும் பகவானது சேவையில் ஈடுபடுத்தணும். ரிஷிகேன ரிஷிகேச சேவனம் பக்தி ருச்சது. புலன்களை கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்துறது மூலமா தூய்மைப்படுத்தலாம். அப்ப மனதுக்கான சேவை ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அப்ப மனதில் உள்ள அழுக்குகள் போவதற்கு, மனதை கட்டுப்படுத்துவதற்கு, மனதை தூய்மைப்படுத்துவதற்கு பகவானே புனித நாமம் ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. கண்ணு, காது, மூக்கு இதெல்லாம் சுத்தப்படுத்துறதுக்கு கண்களை பகவானுடைய விக்கிரகத்தை தரிசனம் செய்ய வேண்டும். கால்களை வந்து கோயில்களுக்கு நடந்து, ஹரே கிருஷ்ணா, கால்களை வந்து பகவானுடைய கோயிலுக்கு நடந்து செல்வதற்காக பயன்படுத்தணும். கைகளை கோயிலை சுத்தப்படுத்துறதுக்காக பயன்படுத்துற மாதிரி ஓரொரு புலன்களையும் கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்தணும். ரிஷிகேஷன் புலன்களுக்கு அதிபரான, ரிஷிகேஷன் என்றால் புலன்களின் அதிபர். புலன்களுக்கு அதிபரான கிருஷ்ணருடைய சேவையில புலன்களை ஈடுபடுத்துறது மூலமா புலன்களை தூய்மைப்படுத்தலாம். மனதை வந்து பகவானுடைய நாமத்தை ஜபிக்கிறதுல ஈடுபடுத்தணும். பாஞ்சஜன்யங்கிற சங்கு வந்து ரொம்ப மங்களமானது. அந்த சங்கநாதின் முழக்கம் வெற்றியின் முழக்கம். கிருஷ்ணருடைய சங்க பாஞ்சஜன்யத்துடைய முழக்கம் வந்து எல்லா அமங்கலத்தையும் போக்கி வெற்றியை தரக்கூடியது. அதனால அர்ஜுனன் பக்கம் கிருஷ்ணர் இருக்கார், அவர் கையில பாஞ்சஜன்யங்கிற சங்கு இருக்கு. எங்க பாஞ்சஜன்யம் இருக்கோ, எங்க பகவான் இருக்காரோ, அங்க வெற்றியும் செல்வம் அசாதாரண வலிமையும் இருக்கு.
சரி, அடுத்தது தேவதத்தா. அர்ஜுனுடைய சங்கினுடைய பேர் தேவதத்தா. இந்த தேவதத்தத்தை ரெண்டா பிரிக்கணும். தேவ தத்தா, தேவர்கள் அருளியது. ஒரு முறை அர்ஜுனன் வந்து தேவலோகத்துக்கு போன பொழுது எல்லா தேவர்களும் அர்ஜுனனை ஆசீர்வதித்து அவருக்கு நிறைய தெய்வீகமான அஸ்திரங்களை கொடுத்தாங்க. அர்ஜுனன் தேவலோகத்துக்கு போயிருந்த பொழுது பகவானுடைய ஆசீர்வாதத்தினால அர்ஜுனன் அதே சரீரத்தோட தேவலோகத்துக்கு போனார். உடல் மாற்றிக்காம அதே சரீரத்தோட தேவலோகத்துக்கு போனாரு. அங்க இருக்கிற தேவர்கள்லாம் இந்திரன், சந்திரன், வருணன், அக்னி, வாயு எல்லா தேவர்களும் அர்ஜுனனை வரவேற்று பல்வேறு தெய்வீகமான அஸ்திரங்களை அவருக்கு பரிசா கொடுத்தாங்க. அப்புறம் தேவர்கள்லாம் வந்து என்றுமே தோல்வி அடையாத ஒரு சங்கு தேவதத்தம், தேவர்கள் பயன்படுத்திய அந்த சங்கு வந்து தேவதத்தா. தேவர்கள் பரிசா கொடுத்ததுனால அந்த சங்கு பேரு தேவதத்தா. தேவதத்த சங்கு அர்ஜுனன் இருக்கிறதுனால அந்த சங்கினுடைய முழக்கம் எப்பவும் அர்ஜுனனுக்கே வெற்றி என்று பறைசாற்றும். பாஞ்சஜன்யமும் தேவதத்தம், அர்ஜுனனும் கிருஷ்ணரும் தன் சங்கம் முழங்கினாங்கன்னா போர்க்களத்துல அவங்களுக்கு தோல்வியே கிடையாது, எப்பவுமே வெற்றி தான். எல்லா திக்குகள் இருந்தும் வெற்றி தான். தர்மம், வெற்றி, செல்வம், அசாதாரண வலிமை எல்லாமே அவங்க பக்கம் தான். அப்புறம் அர்ஜுனனுக்கு இங்க என்ன பேர் கொடுத்திருக்காங்க? தனஞ்செயா. தனம் ஜெயன் என்றால், தனம் என்றால் செல்வம், ஜெயம் என்றால் வென்றவன். செல்வத்தை வென்றவன் அர்ஜுனன், தனம் ஜெயா. ஒரு முறை யுதிஷ்ட மகாராஜா வந்து ராஜசூய யஜ்ஞம் பண்றதுக்கு நிறைய பொருள் செலவாகும், நிறைய தங்கம் போன்ற ஆபரணங்கள் தேவைப்பட்டது. தன் சகோதரர்கள் 4 திசையில அமைத்து செல்வத்தை திரட்டி வர சொன்னார். இப்ப அர்ஜுனன் வடக்கு திசையை நோக்கி போக, அங்க முன்னொரு காலத்துல மாந்தாதா இந்த ராஜா வந்து ஒரு யாகம் செஞ்சிருக்காரு. மாந்தாதா, இந்த மாந்தாதா ராஜா யாகம் பண்ணி பிராமணருக்கெல்லாம் நிறைய ஆபரணங்கள், தங்க நாணயங்கள், பொற்காசுகளை பரிசா கொடுத்தார். மாந்தாதா ராஜா சூரிய வம்சத்தை வந்து ஒரு சிறந்த ராஜ ரிஷி. அவர் ஒரு யாகம் செஞ்ச பொழுது பிராமணர்களுக்கு பொற்காசுகள், தங்கம், வைரம், வைடூரியம் போன்ற ஆபரணங்கள்லாம் பரிசா கொடுத்தார். இந்த பிராமணர்கள் வந்து ரொம்ப எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தவங்க, பிரம்மத்தை உணர்ந்தவங்க, பகவானது சேவையில் ஈடுபடக்கூடியவங்க. அவங்க அந்த பொற்காசுகள், ஆபரணங்கள்லாம் வாங்கிட்டு இதை நாங்க கொண்டு போய் என்ன பண்றதுன்னு அங்கேயே போட்டு வந்துட்டாங்க. இந்த பொற்காசுகளையும் தங்கம், வைரம், வைடூரியம், ஆபரணங்களை நாங்க கொண்டு போய் என்ன பண்ண போறோம்னு அங்கேயே காட்டிலேயே போட்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு ஒரு பிளாஸ்டிக் பேனா வரை ரோட்ல போட மாட்டேங்கிறேன். இன்னைக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக் பேப்பரு, பிளாஸ்டிக் கப்பு, பிளாஸ்டிக் பேனா வர பத்திரமா வீட்டுல கழுவி வச்சுக்கிறோம். ஆனா பாருங்க, தங்கத்தால் செய்த ஆபரணங்கள், வைரம், வைடூரியம், முத்து, பவளம், மாணிக்கம், பொற்காசுகள், தங்க காசுகள் அவங்க தூக்கி போட்டு வந்தாங்க. அர்ஜுனன் அதெல்லாம் திரட்டி வந்ததுனால, செல்வத்தை திரட்டி வந்ததுனால அர்ஜுனனுக்கு தனஞ்செயன் என்ற திருநாமம். சரி, அடுத்தது பவுண்டரகம். பீமனுடைய சங்கு பேர் பவுண்டரகம். பீமனுடைய சங்கு பேர் வந்து பவுண்ட்ரா. பவுண்ட்ரம் தத்மோ மகாசங்கம் பீம கர்ம பிரிகோதரா. பவுண்ட்ராங்கிறது பீமனுடைய சங்கு, பிரிகோதராங்கிறது பீமனுக்கு இன்னொரு பேர். பிரிகோதரன்னா அளவிட முடியாத உணவை உண்பவன், வரசீட், அப்படி பெருந்தீனிக்காரன். பீமனை மாதிரி யாராலும் சாப்பிட முடியாது, பீமனை போல யாராலும் சாப்பிட முடியாது. 10,000 யானை பலம் கொண்டவன். ஒரு யானைக்கு தீனி போட்டாலே தாங்காது, 10,000 யானை பலன்னு எவ்வளவு சாப்பிடுறது. அதான் பிருகோதரன். பீமனுடைய வயிற்றுக்குள்ள பிருகா என்ற ஒரு நெருப்பு இருக்கு. நம்ம எல்லாரும் வயிற்றுக்குள்ளேயும் ஒரு நெருப்பு இருக்கு. நம்ம வயிற்றுக்குள்ள இருக்க நெருப்பு என்ன பண்ணும்னா, நம்ம உண்ணக்கூடிய உணவை வந்து டைஜஸ்ட் பண்ணி கொடுக்கும். நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கிற நெருப்பு வந்து நாம உண்ணக்கூடிய உணவை செரிமானம் பண்ணி கொடுக்கும். அந்த பிருகாகர் நெருப்பு பீமனுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதனால பீமன் எது சாப்பிட்டாலும் உடனே அவனுக்கு செரிமானம் ஆயிடும். அதனால பீமன் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார். பீம கர்ம பிருகோதரா, வெரோசியஸ் ஈட்டர், பெருந்தீனிக்காரன். பீமனுடைய சங்கு பேர் வந்து பவுண்ட்ரம். பவுண்ட்ரங்கிறது வந்து பயங்கரமான சங்காதம் அந்த சங்கு. அந்த பவுண்டர்ங்கிற சங்கினுடைய முழக்கத்தை கேட்டாலே எதிரிகள்ல பாதி பேர் இதயம் வடிச்சு போயிடும், பயங்கரமான சப்தம் வரும். அப்போ இந்த தரப்புல பாண்டவர் அணியில் இருக்கக்கூடிய சங்குகள் பாஞ்சஜன்யம், தேவதத்தம், பவுண்ட்ரம். இந்த சங்குகள் அனைத்தும் திவ்யமானது, மங்களமானது. இந்த சங்கினுடைய முழக்கம் தர்மத்தை பறைசாற்றக்கூடியது. இந்த சங்கினுடைய முழக்கம் வெற்றியை பறைசாற்றக்கூடியது.
இந்த சங்குகளின் முழக்கம் வந்து தெய்வீகமானது. இந்த சங்குகளின் முழக்கம் அமானுஷ்யமான சக்திகளை வெளிப்படுத்தக்கூடியது. அந்த மாதிரி பாண்டவர் பக்கம் சங்கு ஊதும் போது எதிரணியில் இருக்கிற இதயம் வந்து ரெண்டா சில்லு சில்லா வெடிச்சுதான். எதிரணியில் இருக்கிறவங்க இதயம் வந்து சுக்கு நூறா வெடிச்சுது. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பயங்கரமான சங்கு பீமனுடைய பவுண்டரம். இதுல இருந்தே தெரியுது பகவான் பாண்டவர் பக்கம் இருக்கிறதுனால அந்த வெற்றிக்கு தேவையான அனைத்தும் அவங்க பக்கம் இருக்கு. அக்னி தேவன் கொடுத்த ரதம், காண்டிகோங்கிற வில்லு, தேவதத்தம்ங்கிற சங்கு, பவுண்டர்ங்கிற சங்கு, இதெல்லாம் பாண்டவர் பக்கம் இருக்கு. இதுக்கு மேல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அது அடுத்தடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்களை பார்ப்போம். நாளைக்குள்ள சங்கினுடைய மகிமைகளை வந்து நாளைக்கு பார்க்க இருக்கிறோம். அப்ப இன்னைக்கு நாம் கற்றுக்கொண்ட பாடம், புலன்களின் அதிபரான பகவான் சேவையில் ஈடுபடுத்த வேண்டும். அப்புறம் வந்து பாஞ்சஜன்யம் என்ற சங்கு வந்து திவ்யமானது. அது பகவானுடைய திவ்யமான சங்கு. இந்த சங்குகள் எல்லாமே தெய்வீகமானதும் ஆன்மீக அருள் தரக்கூடியதாம் இருக்கு. இந்த சங்கினுடைய முழக்கம் வந்து மங்களமானதாக இருக்கின்றது. ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.